வணக்கம். நாம் இன்று 10th மேத்ஸ் ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகளும் சார்புகளும் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்டோட ஃபஸ்ட்டு சாப்டர் என்னென்னா உறவுகளும் சார்புகளும். அதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு 1.1. 1.1ல் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is equal to 1 3 5, B is equal to 2 3. சரிங்களா? இப்போ இந்த ஃபஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்காங்க, ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏவையும் பியும் மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏவையும் பியும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஒவ்வொருக்காவும் என்ன கொடுத்துருக்காங்களோ அதே ஆன்சரை எடுத்து எழுதணும். A is equal to 1 3 5, B is equal to 2 3. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், A இன்ட்டு பி. இப்போ A இன்ட்டு பின்னா ஃபஸ்ட்டு ஏவை வந்து ஏல ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, 1. இந்த 1ஐயும் 2வையும் ப்ராக்கெட்குள்ளே எழுதணும். அடுத்துட்டு இந்த 1ஐயும் இந்த 3யும் ப்ராக்கெட்டில் எழுதணும். AB is equal to 1, 2. அப்புறம் என்ன வரும், ஃபஸ்ட்டு என்ன வரும், 1ஐயும் 2வையும் எழுதியாச்சு. அடுத்துட்டு என்ன எழுத போகிறோம், 1, 3. அடுத்துட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 1ஐயும் இங்கே இருக்க பி கூட சேர்த்து எழுதியாச்சு. அடுத்துட்டு 3ஐயும் இங்கே இருக்க பி கூட சேர்த்து எழுத போகிறோம். சரிங்களா? அப்போ ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி 3, 2, அப்புறம் 3, 3, அடுத்துட்டு 5ஐயும் இந்த பி கூட சேர்த்து எழுத போகிறோம். சரிங்களா? 5, 2, 5, 3. இவ்வளோதான். A இன்ட்டு பியோட வேல்யூஸ் இவ்வளோதான். அடுத்தது ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்க, B இன்ட்டு ஏ. இது மாதிரி பியிலேருந்து ஏவுக்கு போகணும். அப்போ பியிலேருந்து அப்படின்னா பி தான் ஃபஸ்ட் எழுதணும். அப்போ 2, 1. அப்புறம் என்ன இருக்குது, மறுபடியும் 2, 3. அப்புறம் என்ன இருக்குது, 2, 5. அப்புறம் எல்லாத்துலேயும் 2 எழுதியாச்சா. அடுத்தது 3க்கு போகணும். 3, 1, 3, 3, 3, 5. சரிங்களா? இப்படி எழுதணும். அவ்வளோதான். A இன்ட்டு பின்னா இவ்வளோ தான், B இன்ட்டு ஏன்னா அவ்வளோதான். இந்த வேல்யூஸ் முடிஞ்சிச்சா. அடுத்தது செகண்ட் செகண்ட் என்னென்னா A இன்ட்டு பி ஈக்குவல் டு B இன்ட்டு ஏ அப்படிங்கிறது ஈக்குவல் டுங்கிறது ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. சரிங்களா? A இன்ட்டு பியும் B இன்ட்டு ஏங்கிறது ஈக்குவலா அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன இருக்குங்க, இங்கே 1, 2, இங்கே ஏதாவது 1, 2 இருக்கா, இல்லை. 1, 3, இங்கே ஏதாவது 1, 3 இருக்கா, இல்லை. இங்கே 2, 3 இருக்குங்களா, இல்லை. அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, 3, 3 இல்லை. 5, 2 இல்லை. 5, 3 இல்லை. இதில் எதுவுமே இல்லை. அதேமாதிரி இங்கே இருக்கிறது எதுவுமே அதுலேயும் இல்லை. அப்போ என்னவாகுது, A இன்ட்டு பி நாட் ஈக்குவல் டு B இன்ட்டு ஏ. சரிங்களா? இது 2க்கும் 2 ஈக்குவல் கிடையாது. அதை இந்த சம்மோட ஆன்சர். தேர்டு கொஷின், N of A இன்ட்டு பி ஈக்குவல் டு N of B இன்ட்டு ஏ ஈக்குவல் டு N of A இன்ட்டு N of B. N of A ஈக்குவல் டு, அப்படி N of A அப்படின்னா இந்த A வேல்யூஸ் இருக்குல்ல, அது ஏக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ அதை கவுண்ட் பண்ணி எழுதணும். அதான் N of A. இப்போ ஏல 1, 2, 3 இருக்கா. அப்போ N of A ஈக்குவல் டு 3. சரிங்களா? அதே மாதிரி N of B என்ன வரும், அப்போ B என்ன இருக்குது, 2, 3. அப்போ 1, 2 தான் மொத்தமாக இருக்குது. 2 நம்பர் தான் மொத்தமாக பியில் இருக்குது. அப்போ 2. சரிங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குது, N of A இன்ட்டு பியா, N of A இன்ட்டு B ஈக்குவல் டு, இப்போ A இன்ட்டு பியில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இது 1, 2, 3, 4, 5, 6 இருக்கா. அதனால் N of A இன்ட்டு B 6. அதே மாதிரி N of B இன்ட்டு A ஈக்குவல் டு, B இன்ட்டு ஏ என்ன இருக்குது, 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ் இருக்குங்காட்டி 6. சரிங்களா? இப்போ இதில் என்ன கொடுத்துருக்காங்க, N of A இன்ட்டு பிங்கிறது 6 ஈக்குவல் டு N of B இன்ட்டு ஏங்கிறது 6 ஈக்குவல் டு N of A என்ன இருக்குது, 3 இன்ட்டு N of B
பி என்ன இருக்குது 2. அப்போ என்ன ஆகும் 6 ஈக்குவல் டு 6 ஈக்குவல் டு இந்த 3 2ஐயும் பெருக்கின என்ன வரும் 6. அப்போது இது வந்து ஈக்குவலுங்கிறது ப்ரூவ் பண்ணியாச்சு. சரி, நம்ம இன்றைக்கி ஒரு ஹோம்ஒர்க் சம்மோட முடிச்சுக்கலாம். இப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயிற்சி 1.1ல் ஃபஸ்ட்டு சம்மில் என்ன இருக்குது, ஏ இன்ட்டு பி, ஏ இன்ட்டு ஏ, பி இன்ட்டு ஏ வந்து இதுதான் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஏவோட வேல்யூ என்னது 2 - 2 3, பியோட வேல்யூ என்னது 1 - 4. இதுக்கான ஆன்சரை எழுதி ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸ் கூட இதோட ஆன்சர் என்னங்கிறது பார்க்கலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ரன் டு சக்சஸ் அகாடமி சப்ஸ்கிரைப்.